நீங்க பிரியாணி லவரா? அப்போ உங்களுக்கான ஸ்பாட் தாங்க இது. கிட்டத்தட்ட 15 வருஷமா பாரம்பரிய முறையில் ரன் பண்ணிட்டு வரவங்க தான் நம்ம ஃபாத்திமா தம் பிரியாணி. இங்கே சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் சில்லி, பீஃப் சில்லி, பீஃப் சுக்கா எல்லா வெரைட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஆனால் இந்த கடையில் எத்தனை வருஷமா சாப்பிட்ருக்கீங்க? இங்கே டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாம் சொல்லுங்க. ஒரு 15 வருஷமா சாப்பிடுறேன். பஸ் ஸ்டாண்ட் கடை வச்சிருக்கும் போது சாப்பிட்டு இருக்கு. டேஸ்ட் எல்லாம் அருமையா இருக்கு, எந்த குறையும் இல்லை. நல்லா டேட்டா இருக்கு, சுத்தமாவே இருக்கு, சாப்பிடுறது நல்லா இருக்கு. ரொம்ப திருப்தியா நல்லா சாப்பிடுறாங்க, சந்தோஷமா போறாங்க எல்லாருமே. 7 வருஷமா சாப்பிட்டு இருக்கேன். பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது பழக்கம். 7 வருஷமா இதே டேஸ்டா இருக்கு. இங்கே ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கடை பாத்தீங்கன்னா ஃபாத்திமா தம் பிரியாணி. கிட்டத்தட்ட 15 வருஷம் நம்ம கடை கார முறையில வச்சிருக்கோம். நம்மள்ட்ட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, பீஃப் சில்லி, பீஃப் பருவல் இருக்கு. சாயங்கால நேரத்துல வந்து நண்டு சூப் நம்ம ஸ்பெஷலிஸ்ட். கிட்டத்தட்ட நண்டு சூப் வந்து நம்மள்ட்ட பார்சல் எல்லாமே கிடைக்கும். ஆர்டர்லாம் வேணாலும் நம்ம பண்ணி தந்துருவோம். ஒரே இடத்துல இருக்கும், டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். எப்பவுமே நான் மட்டும் தான் சமைப்பேன். டேஸ்ட் என்னைக்கும் அந்த கலர் அஜினமோட்டோலாம் யூஸ் பண்ண மாட்டோம். என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேலும் வளர்றதுக்கு இறைவன் அருள் புரிவாங்க. மக்களே, அப்படி நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, பீஃப் சுக்கா, சிக்கன் சில்லி, பீஃப் சில்லி இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலாம். பீஸ் நல்லா வெந்திருக்கு. நம்ம இடத்துல எல்லாம் கொஞ்சம் ரஃபா இருக்கும், பீஃப் வந்து ரஃபா தான் இருக்கும். பீஸ் நல்லா வெந்திருக்கு, ட்ரை பண்ணுவோம். சூப்பரா இருக்குல்ல? அது சிக்கன் சில்லி ட்ரை பண்ணுவோம். சிக்கன் சில்லி உப்பெல்லாம் கரெக்டான ஆயிலோட கரெக்டான மருந்துகளோட சூப்பராகவே இருக்கு. பீஃப் சுக்காவோட ட்ரை பண்ணுவோம். பீஃப் பிரியாணி இந்த கடையோட ஸ்பெஷலே பீஃப் சுக்காவும் பீஃப் சில்லியும். சத்தியமா ஒர்த்தா இருக்கு. அடுத்து நம்ம பீஃப் சில்லி ட்ரை பண்ணுவோம். இங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரஃப்னஸே இல்லை. பீஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க சில்லியில கொஞ்சம் ஏதாவது லைட்டா மிஸ் பண்ணா கூட கவுச்சி வந்துடும். கவுச்சி வந்து நம்ம தெரிய முடியாது. ஸோ பர்ஃபெக்டா இருக்கு. சிக்கன் பிரியாணி தயிர் சட்னி ஒரு டிப் எடுத்து, சிக்கன் சில்லி ஒரு பீஸ் எடுத்து வச்சு, பிரியாணில இருக்க லெக் பீஸ்ல இருக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒருத்தனுக்கு இந்த காலத்துக்கு இந்த பிரியாணி ஒர்த்து தான். அது எந்த விதமான கிடையாது. இந்த டேஸ்ட் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா சீரியஸா சூப்பரா இருக்கும்.